உங்களுக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு என்ன போட போறேன்னு சொன்னா, நான் இட்லி அரிசி எப்படி ஊற போடுறது சொல்லிட்டு காமிக்க போறேன். அதாவது இட்லிக்கு எல்லாரும் ஊற போடுறோம். ஆனா நம்ம என்னென்ன சேர்த்து ஊற போடுறோம், ஹெல்த்தியான இட்லியா செய்ய போறோம் நம்ம. அதாவது கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம், அது மாதிரி எல்லா அரிசியும் போட்டு இட்லிக்கு எவ்வளோ அளவு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கேட்டிருந்தாங்க எனக்கு இட்லி அரிசி எவ்வளோலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அளவுலாம் நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம யூஸ்வலாக இட்லி அரிசி வந்து போடுறது இது. நான் வந்து 5 இட்லி அரிசி போடுவேன். நாலு இட்லி அரிசி போட்டிருக்கேன். குண்டு அரிசி பாருங்க 4 போட்டிருக்கேன். நான் பச்சரிசி ஒரு அழகு போட்டுக்கிறேன். 4 அழகு குண்டு அரிசி போட்டோம், பச்சரிசி ஒரு அழகு போட்டுட்டோம். இது வந்து பாருங்க அழகு மாப்பிள்ளை சம்பா 6. இது வந்து இந்த அரிசி அரை போடணுங்க. காளான் நமக்கே இந்த அரிசி பேர். இதை தான் சாதம் வடிச்சிருக்கேன் இன்றைக்கி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரை போட்டுக்கணும். இதை காளான் நமக்கே அரிசி அரை அழகு போட்டு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி, இது அரை அழகு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம 4 அழகு குண்டு அரிசி போட்டோமா, ஒரு அழகு பச்சரிசி போட்டோம், மாப்பிள்ளை சம்பா ஒரு அழகு போட்டோம், காளான் நமக்கே அரை அழகு போட்டோம், கருப்பு கவுனி அரிசி அரை அழகு போட்டிருக்கோம். மொத்தம் 7 அழகு போட்டிருக்கோம். நம்ம இந்த 7 அழகும் நம்ம இப்போ ஊற வச்சிடணும். இப்போ ஊற வச்சாதான் நம்ம ஈவினிங் ஒரு 6 மணிக்கு 6-7 மணிக்கு அரைக்க முடியும். ஏன்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா வந்து சீக்கிரம் ஊறாது, கருப்பு கவுனி அரிசியும் சீக்கிரம் ஊறாது. ஆனால் இதெல்லாம் சீக்கிரம் ஊறிடும். இதனால் நம்ம ஒரு 7 மணிக்கு தான் இதை அரைக்க போகிறோம் நம்ம. அதனால் இப்போவே ஊற வச்சிடணும் நம்ம இதை. இது 7 அழகு போட்டிருக்கோம் இல்லையா, 5க்கு 1 தாங்க போடுவேன். 5 அழகு 1 அழகு உளுந்து போடுவேன். அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இவ்வளோ போட்டுப்போங்க. 2 போட்டிருக்கேன் இல்லையா, ஏன்னா அரிசிலாம் கொஞ்சம் திடமான அரிசி அதெல்லாம். அதனால் இது 1.5 அழகு போட்டுக்கிறோம். 1.5 அழகு அரிசி 7 அழகு, அது எல்லாமே கலந்து அரைக்கிறதால இந்த அரிசியெல்லாம் அதனால் கலந்து அரைக்கிறதால 7 அழகு அரிசிக்கு 1.5 அழகு உளுந்து போட்டுக்கிறோம் நம்ம. அவ்வளோதாங்க. வெள்ளை அரிசிலாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதமே மத்தியானம் வடிக்கிற சாதத்திலே காட்டு யானம் நிறைய வடித்து சாப்பிடுங்க. கருங்குருவி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். மூங்கில் அரிசி போட்டு கஞ்சி வச்சு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசி அடை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிலாம் பொடியாக அரிஞ்சு போட்டு ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 டம்ளர் குடிச்சாவே ரொம்ப ஹெல்த்தி. நல்லா காலையில் டிஃபனுக்கு பதில் அதுவே சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் எல்லாம் ஒன்றா செஞ்சு காமிப்பேன் நான், நீங்கள் பாருங்கள். அதாவது நம்ம பழைய மாதிரி போகணுங்க. நம்ம இப்போ இருக்கிற வெள்ளை சாதம்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நிறைய சைடு எஃபெக்ட் தாங்க வருது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுங்க. நாங்கள் 2018 இருந்துங்க இதை ஃபாலோ பண்ணுறோங்க. நாங்கள் எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க இது சாப்பிட்டதால. நாங்கள் வெள்ளை அரிசி ரொம்ப கம்மி பண்ணிட்டோங்க. நாங்கள் இந்த மாப்பிள்ளை சம்பா தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டங்க, அந்த ப்ராசஸ் ரொம்ப வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா ரொம்ப நேரம் வேகும். நான் முதல்ல வந்து குக்கரில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வேக வச்சு பார்த்தேன். அப்புறம் மண்ணடுப்பில் வேக வச்சேன், அதுக்கப்புறம் சட்டியில் வேக வச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இது ப்ராசஸ் எப்படின்னா, முன்னாலே நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு ஊற வைக்கணுங்க நல்லா. அதுக்கப்புறம் காலையில் அப்படியே கழுவலாம் வேணாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வேக வச்சுட்டு ஒரு 1/2 hour வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour வேக வைக்கணுங்க. அதில் மாப்பிள்ளை சம்பா சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி வடிச்சுட்டு இப்படி பிடிச்சோம்னா ஒரு புடி அவ்வளோ நல்லா ரப்பர் மாதிரி வருங்க சாதம். மண்ணு சாப்பிட்டோம்னா அப்படியே அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அதை உடச்சிட்டு இதை மாப்பிள்ளை சம்பா கஞ்சி எப்படி வைக்கணும்னு சொன்னால், இதை வறுக்கணுங்க. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி ஒரு அழகு எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா ஆளுக்கு 2 டம்ளர் குடிக்கிற மாதிரி தான் ஒரு அழகு போதும். இதை நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து நல்லா படப்படன்னு பொரியுங்க. அந்த பொரியிற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு ரவையாக உடச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், ஒரு பல்ஸில் வச்சு உடச்சிக்கோங்க ரவையாக உடச்சிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா ஒரு இந்த அழகு அரிசிக்கு ஒரு 3 சொம்பு தண்ணிங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம் சொம்பு இல்லை, ஒரு 3 சொம்பு தண்ணி வச்சு வேக விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இதை உடச்சித கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி கிண்ணத்தில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி கொதித்த உடனே இந்த ரவையை அதில் கொட்டி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு வேக ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூண்டு ஒரு முழு பூண்டுங்க, அதை தோல் உரித்து கொஞ்சம் ஒன்று மதியமாக நச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, என்னென்ன இருக்கோ பொடியாக உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் 1. பச்சை மிளகாய் வேணான்னா இல்லைங்க, சும்மா வாசனைக்கு தான்.
எல்லாமே பொடியாக அரிஞ்சிட்டு அதில் போட்டுவிடுங்க, அதிலே சேர்த்துடுங்க அந்த கஞ்சி. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக எப்பயுமே எதுக்கு நம்ம தாளிப்புக்கு போடும்போது அது மாதிரி பண்ண வேணாம். மற்ற ஏதாவது கஞ்சிக்கு சூப்புக்கு எல்லாத்துக்கும் போடும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, உப்புமாலாம் போட்டிருக்கேன், அந்த நீங்கள் போயிட்டு பாருங்கள். உள்ள உப்புமாக்கெலாம் போடும்போது ஒரு ஸ்பூன் இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிட்டு போடுங்க, ரொம்ப சுவையாக வாசனையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கஞ்சிக்கு போடும்போது நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் போடுங்க, ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா, ஏன்னா இது வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாம் வந்து இறக்கும் போது கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு, நல்லா கருவேப்பிலை மட்டும் போடாதுங்க, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. ரொம்ப கமன்னு இருக்குங்க. ஒரு நாள் குடிச்சிங்கன்னா மறுபடியும் குடிக்கலான்ற மாதிரி ஆசை தாங்க இருக்கும். இட்லி தோசையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இட்லி சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி அரிசியில் நான் சொன்ன மாதிரி இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. வெள்ளை அரிசி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சூப் ஐட்டெலாம் நிறைய போடுறேன், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஜோ கிச்சன் சமையலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என் வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னென்னா கேட்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ 1.5 மாதம் ஆக போகுது. 1.5 மாதத்தில் வந்து 131 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் நான். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போடுறேன், நான் உங்களுக்கு ஹெல்த்தியாக வீடியோவெல்லாம் போட்டு நான் காமிக்கிறேன், சிறுதானியத்தை பற்றிலாம் எல்லாம். அதனால் வந்து ரொம்ப நன்றி உங்களுக்கு.